ஹலோ குருநாதா, எங்கே போயிட்டுருக்க? காட்டு வேலைக்கு நோண்ட போகிறேன்டா. காட்டு வேலைக்கேங்க? அது எப்படி இருக்கும் குருநாதா? வா உனக்கு காமிக்கிறேன். அது எப்படி தான் முள்ளுவலிக்கைன்னு சொல்லுவோம். ஓகே. காட்டில் தான் கிடைக்கும். அது செம்மையாக இருக்குது. சக்கரை போட்டு சாப்பிட்றோம், போடவே தேவையில்ல, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே. அதெல்லாம் இப்போ நோண்டி சாப்பிட போகிறோம். நம்ம இப்போ அதை நோண்ட போகிறோமா? ஆமாம், எப்படி நோண்டுறது காமிங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய காடாக இருக்கே குருநாதா, இதில் எப்படி தேடி கண்டுபிடிப்ப? இந்த காடு பேர் கூட தெரியுமா? ஜவ்வாது மலை. ஜவ்வாது மலைத்தொடர். நோண்டிட்டு நான் காமிக்கிறோம். ஓகே. போன வருஷம் இங்கே தான் நோண்டினேன். இந்த மரத்தில் இருக்கா என்னன்னு தெரில. இந்த வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன், செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மொத்தம் இலையாவே தான் தெரியுது குருநாதா. அதில் இந்த கொடியை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அது எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க, இது எப்படி நோண்டணும்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தாத்தா கூட்டின்னு வருவாங்க. கூட வந்து நான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்போ. வா, இப்போ 10 வருஷமாக நீ இந்த கைங்க சாப்பிட்டுட்டு இருக்க? ஆமாம். இப்போ அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே குருநாதா. இங்கே பாருங்கள், அது மரத்தில் பறந்துட்டு இருக்கு, நாவ மரத்தில். அதை போய் நோண்டி பார்க்கலாம். அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அடியில் போயிட்டு எங்கே கொடி இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கும். கொஞ்சம் இங்கே பாருங்கள், இதான் அந்த கொடியை நான் சொன்னது. இந்த பாருங்கள், மரத்தில் எப்படி ஏறிட்டு இருக்கு, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதான் அதனுடைய இலை. 3 இலை தான் இருக்கும், அதுக்கு மேலே 4 இலை இருக்காது இதில் எப்பயுமே. இந்த இருக்குது பாருங்கள், அடியில் இங்கே தான் இருக்குது அந்த கொடியோட அடி. இது கொஞ்சம் ஆழம்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 அடி 4 அடி கீழே தான் இருக்கும் கிழங்கு. நம்ம நோண்டிகிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக முள்ளாக இருக்குது பாருங்கள். பார்ப்போம் எவ்வளோ பெருசு கிழங்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, கிழங்கு வந்துச்சு. ஃபுல்லாக வேறாக இருக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்குது. கை மாதிரி இருக்கும், சின்ன குழந்தை கை மாதிரி. அருமையாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த கிழங்கு எவ்வளோ பெருசுக்கு குருநாதாகும்? எப்படி பார்த்தாலும் ஒரு அடியே 1 கிலோ வரும். ஒரு அடிக்கு 1 அடி 1 கிலோ சைஸில் இவ்வளோ பெருசாக இருந்தது. நல்லா இது இப்போ இந்த பாறைலாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி மேலேயே கிடைக்குது. இல்லை ஒரு 4 அடி கூட ஒரு எல்லாம் என் ஹைட்டுக்கெலாம் நோண்டி இருக்கும். அப்போலாம் என் ஹைட்டு ஃபுல்லாக நோண்டிட்டு கிழங்கு எடுப்போம், அந்தளவுக்கு இருக்கும் கிழங்கு. இது சும்மா கம்மி. இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வேறு கொடி நோண்டுவோம். இப்போ நம்ம அடுத்த கொடியை தேடி போய் நோண்டுவோம். இந்த வந்துட்டோம், தேடி பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போயிட்டு பார்ப்போம். ரொம்ப நேரமாக ஆளையே காணும். நான் தேடி போன இடத்துல ஒன்று கூட கிடைக்கல. என்ன இது சுற்றி மண்ணாக தள்ளி வச்சிருக்க? நோண்டிட்டு ஃபுல்லாக நோண்டிட்டு என்ன இவ்வளோ கிழங்கு எடுத்துட்டியா? இந்த 2 பீஸ் எடுத்துருக்கேன். இன்னும் மக்களுக்கு காட்டுக்க. இன்னும் இதுவாக போயிடுச்சு. இந்த ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஃபுல்லாக கிழங்கா? ஆமாம், இன்னும் போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடும். அருமையான உணவு இன்னைக்கு. 2 பார்த்துட்டேன், அது ஒன்று இருக்குது. கொடி இன்னொன்று இருக்குங்களா? அது இருக்குது. வா, அதையும் நோண்டிடுவோம். சரி குருநாதா. ஃபஸ்ட் டைம் கூட இது ரொம்ப ஆழமாக போயிருக்கு போல். ஜாஸ்தி தான், நான் சொன்னல இங்கே ஆழம் ஜாஸ்தியாக போகும். கிழங்கு பெருசாக இருக்கும், பெரிய பெரிய கிழங்கு இருக்கும்.
கொஞ்சம் எடுத்துடலாமா? எடுத்துடலாம் குருநாதா. வாவ், எப்படி இருக்கு பாரு, புதுசு. இந்த பாருங்க, இன்னும் போயிட்டே இருக்குது. கூட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, சரி, ஓகே. அடுத்த மாதம் ஒன்றா தான் கிழங்கு ஜாஸ்தியாக இருக்கும் போல். நம்ம மாதம் தப்பி ஒன்று வந்துட்டோம். இதுதான் ஜெயிண்ட். இவ்வளோ போதுமான அளவுக்கு நாங்கள் கிழங்கு தோண்டிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் இது எப்படி சமைச்சு எப்படி ரெடி பண்ணுறோன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் வீடியோ பாருங்கள், மறந்துடாதீங்க.